கண்டிப்பா சாத்தியம். இதில முதல்ல நீங்க பார்க்கணும் வந்து தெலுங்கு சினிமாக்கு முன்னோடி பார்த்தீங்கன்னா, அமீர் கான். அமீர் கான் வந்து அவரோட இன்டர்வியூலாம் குடுத்துருக்காரு. நீங்க பார்த்தீங்கன்னா, பல வருட காலங்களா வந்து அவர் சம்பளம் வாங்கிக்கிறதே இல்ல. அவர் வந்து வருமானத்தில ஒரு பெர்சன்டேஜ் எடுத்துக்கிறாரு. எப்போ நான் சொல்றது 3 இடியட்ஸு, டங்கலு அந்த படம்லாம் பண்ணாரு பார்த்தீங்களா? பிகே. அது எல்லா படங்களுக்குமே அவர் சம்பளமே வாங்கிக்கல. அவர் வந்து ஓப்பனா இன்டர்வியூலயே சொல்லியிருக்காரு, "நான் 10, 15 வருட காலமாக சம்பளம் வாங்கிக்கிறது இல்ல. எனக்கு என்னுடைய படத்தில ஓவரால் ரெவென்யூ 500 கோடின்னா அதில 10%, 20%, 30% மேக்ஸிமம் 25, 30% இதுதான் நான் வாங்கிக்கிறேன்." அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த படம் அதிகமான வசூல்னா பாக்ஸ் ஆஃபிஸ் இல்ல. அதாவது வருமானம். வசூல் சொன்னா எல்லாரும் பாக்ஸ் ஆஃபிஸ் கன்சிடர் ஆயிடுவாங்க. 500 கோடி, 1000 கோடின்னு. அப்படி இல்ல. இந்த படம் வந்து மொத்தமாக ஒரு தயாரிப்பாளருக்கு 500 கோடிய கொண்டு வந்து குடுத்தால், அதாவது தியேட்ரிக்கல் ஷேரு, ஓடிடி, சேட்டலைட், மியூசிக் ரைட்ஸ், ஓவர்சீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 500 கோடி குடுத்தா, அதில நான் 20% வாங்கிக்கிறேன். அப்போ 20% எவ்வளோ வருது? 100 கோடி தான். அப்போ ஒரு தயாரிப்பாளருக்கு பர்டனாவே கிடையாது. அதாவது இவர் குடுக்குற சம்பளம் என்பது ஒரு ஃபிக்ஸ்டு கமிட்மெண்ட்டே இல்ல. படம் 1000 கோடி பண்ணா 200 கோடி குடுக்கணும். 500 கோடி பண்ணா 100 கோடி தான் குடுக்கணும். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, தமிழ் சினிமால நீங்க 100 கோடி சம்பாதிச்சாலும் சரி, 200 கோடி சம்பாதிச்சாலும் சரி, என் சம்பளத்த குடுத்துருங்க. இப்போ 200 கோடி சம்பாதிச்சா அந்த தயாரிப்பாளர் எஸ்கேப் ஆயிடலாம். சப்போஸ் அந்த படம் 100 கோடி தான் சம்பாதிச்சுன்னு வச்சுக்கங்களேன், தயாரிப்பாளர் எங்க போவாரு?